நிச்சயமா. இந்த நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் தாண்டிருச்சு. 5 மணி நேரமா நீங்களும் தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க. 5 நிமிஷம் பேசுறவரு அதிகபட்சமா இருக்க மாட்டாரு. சரியான தலைப்பு தான். 5 மணி நேரம் எந்த பேப்பரும் இல்லாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, களம் தான் அதுக்கு காரணம். களத்தில் வேல்முருகன்ற தலைப்பும் சரியான ஒரு தலைப்பா தான் இருக்கும். நேரம் காரணமா நம்ம எல்லா ஃபோட்டோவும் கேட்க முடியாது. நம்ம அந்த சினிமா வச்சிருந்தோம்னா நிச்சயமா நல்லா இருந்திருக்கும். இறுதியான ஒரு கேள்வி. ஃபோட்டோ அங்க இல்ல, பின்னாடி இருக்கு. வேல்முருகன் அவர்கிட்டயே ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் சொல்லணும். எனக்கு என்னென்னா, நான் தலைவரையும் தமிழ் விடுதலை போராட்ட போராளிகளையும் தளபதிமார்களையும் அவருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தையும் பார்த்து அவருடைய தியாகத்தை அந்த செய்தியை கேட்டு வளர்ந்த ஒருவன். சில நெகிழ்ச்சிக்குரிய தருணங்களில் என்னை அறியாமலே இத்து அழுது விடுவேன். அது என்னுடைய மைனஸ் பாயிண்ட்ஸ். அது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ கூட மாவீரர் நாள் அழுவக்கூடாதுன்னு தான் பேச மேடைக்கு போனேன், அழுதேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் 2009 போருக்கு பிறகு இங்கு வந்து என் உறவுகள், என் சகோதரருடைய துணையோடு, என் கட்சிக்காரருடைய துணையோடு ஒரு பாதுகாப்பாக சென்ற ஒரு 63 குடும்பங்கள். அதில் இருந்தவர்கள் அனைவரும் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களை நான் அந்த ஆஸ்திரிய மண்ணில் பார்த்தேன். 14 குழந்தைகள் என்னால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். இந்த 14 பேரில் இன்றைக்கி 4 பேர் டாக்டராக இருக்காங்க, 4 பேர் இன்ஜினியராக இருக்காங்க, இன்னும் சில பேர் ஆஸ்திரேலிய நாட்டினுடைய வழக்கறிஞராக எல்லாருமே ஃபைனல் இயர் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்னை பற்றி நெகிழ்ச்சியாக அங்கே கவிதை வாசித்தது, என்னை பற்றி பேசினது, என்னோடு உறவாடினது, அந்த போரில் அவங்க காயம்பட்டு அங்கே என்னோடு என் முந்திரி காடுகளில் இருந்தது, என் சகோதரர்கள் திருமாவளவன் மற்றவர்கள் அவர்களை பார்த்து கொண்ட விதம், அது பேர் அந்த பெரிய பொருள் செலவில் அவர்களை ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அனுப்புவதற்கான உதவி, இதையெல்லாம் நெஞ்சுருகி அவர்கள் சொன்னபோது அங்கு என்னால் பேசவே முடியவில்லை. தொடர்ந்து நான் அழுது கொண்டே இருந்தேன். அப்படி அந்த உண்மையானவர்களை, அந்த மண்ணையும் அந்த மக்களையும் நேசித்த இந்த போராளிகளை, அந்த தலைவர்களை, இங்கு தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு பணியாற்றியவர்களை தலைவர் பிறந்த நாளில் என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தினேன். அப்போது சில பேரை பார்த்துவிட்டு நான் உடைந்து அழுதேன்.